ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிருக்கோம் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம். அதாவது முருகனோட 6 படைன்னு வீடியோ சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து படை வீடு. அன்றைக்கி நாங்கள் போன நேரம் வந்து 6ஆம் தெருவில் நடந்துகிட்ருக்கு. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி சரியான மழை. நாங்கள் இங்கேருந்து ஃபேமிலியாக அடுத்த ஃப்ரெண்ட்ஸு நெய்பர்ஸ் எல்லாம் வந்து ஒரு கூட்டமாக வேனை பிடிச்சி போனோம். சூப்பராக இருந்தது, தரிசனம் நல்லா இருந்தது. அவங்க பார்த்தீங்கன்னா சப்பரத்துக்கு முன்னாடி அவங்க வந்து வழக்கமாக மாடு கோமாதா பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து டெக்கரேஷன் பண்ணி காலில் கொலுசெல்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. நாங்கள் அப்படி போயிட்டு ராத்திரி ஒரு 7-7:30 அங்கே ரீச் ஆனோம். ரீச் ஆகிட்டு நேராக கோயிலுக்கு போனோம். அப்போ தான் வந்து 6ஆம் திருவிழாவுக்கு சப்பரம் தூக்குறாங்க. சரி போகும்போது நல்லா தரிசனம், என்ட்ரன்ஸில் நல்ல தரிசனத்தை பார்த்துட்டு சாமி நல்லா கும்பிட்டு அப்படியே அங்கேருந்து கோயிலுக்குள்ளே போனோம். ஆனால் நாங்கள் பிளான் பண்ணிட்டு போகலை. நாங்கள் போனது வந்து வேறு ஒரு கோயிலுக்கு போய் அப்படியே நேராக வீட்டுக்கு திரும்ப பிளான் இருந்தது. சரி, வர வழியில் முருகனே தரிசிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே நேராக மதுரைக்கு போனோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போயிட்டு பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து வீட்டுக்கு அப்படியே ரிட்டன் ஆயாச்சு. ஆனால் கோயில் வந்து சின்ன கோயில் தான். நம்ம திருச்செந்தூர் முருகர் கோயில் மாதிரி இருக்குது. அவ்வளோ பெருசாலாம் இல்லை, சும்மா நார்மலாக இருந்தது. ஆனால் அவ்வளோ ஒரு லைட்டிங்கு ஃபுல்லாக நினச்ச அளவுக்கு வந்து க்ரௌடு இல்லை. இருந்திருந்தேன்னா நாங்கள் உள்ளே போய் பார்த்துருக்க முடியாது. ஆனால் நல்லா இருந்தது. சின்னதாக இருந்தாலும் நல்லா அலங்காரம் பண்ணி வச்சு முருகனை வந்து அப்படியே கொண்டு வந்து அப்படியே சப்பரத்தில் நிப்பாட்டினாங்க. சூப்பராக இருந்தது. அப்படியே நேராக கோயிலுக்குள்ளே போயாச்சு. கோயிலுக்குள்ளே போயிட்டு ஏதோ நாங்கள் டூரிஸ்டாக உள்ளே வந்தனால அப்படியே ஒய்ஃபு மொபைலை எடுத்துகிட்டு அப்படியே கொண்டு போய் உள்ளே வரைக்கும் போயிட்டோம். தெரிஞ்சவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு இந்த முருகருக்கு வந்துட்டு மதிக்கலாம் எப்படி இருக்காங்க.